You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஏ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெல்கம் கிட். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் கிட்ல ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. தென் வந்து இது மாதிரி ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க. தென் லேப்டாப் கொடுத்துருந்தாங்க. லேப்டாப் வந்து தனியாக பேக் பண்ணி செக்யூர்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த பேக்ல என்ன இருக்கு, அந்த பேக்ல என்ன கொடுத்துருந்தாங்க, என்ன பிராண்டு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போறோம். இந்த பேக் வந்து நியூவாக அப்படி கவர் போட்டு ஸ்கை பேக் தான் கொடுத்துருந்தாங்க. பட் அவங்க கம்பெனி பேர் வந்து பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? நம்ம இப்போ பேக் வந்து ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேக்ல என்ன கொடுத்துருக்காங்க, என்னென்ன ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த கிட் எங்கள் அக்கா நீங்கள் உட்காந்துருக்கா என் வீடு எடுக்கிறதுக்காகவே 24 hours வந்து ஏதாவது ஒரு சீரிஸ் இது ஓப்பன் பண்ண கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஏதாவது ஒரு சீரிஸ் வச்சுக்கிறா, எங்கேயாவது போய் படுத்துக்கிறா, அவள் பாட்டுன்னு சீரிஸ் பார்க்குறாங்க. எது என்ன பண்ணுறானே தெரியல. அவளுக்கு ஒரு 4 புத்திமதி சொல்லுங்கள். ஆன்லைனில் யாராச்சும் வந்து அவனுக்கு புத்திமதி சொல்லுவாங்க என் சப்ஸ்கிரைபர்ஸ். ஓகே, பேக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பேக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த கம்பெனி நேமை டைப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவருக்கு எவ்வளோ பார்க்க கொடுத்துருப்போம். பேக் ஒர்த்தா அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்த்தினாலும் நம்ம எதுவும் செய்ய போகிறது அது வரைக்கும். ஏன் அக்கா என்னை பார்த்துட்டே இருக்குது. 2 ஜிப் வச்சு கொடுத்துருக்காங்க. உள்ளே ஏதாச்சும் வச்சு கொடுப்பாங்கன்னு பார்த்தா உள்ள ஒன்றும் இல்லை. சரி, ஓகே, பேக் ஒரு மார்க் இருக்கட்டும். அதோட ரேட் வந்து எல்லாருக்கும் தெரியும். இதில் போடுறதே நான் உண்மையெல்லாம் நம்ப மாட்டோம். ஒரே ஒரு பேக் கொடுத்துருக்காங்க, 2800 அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. சரி, ஓகே, பேக் வந்து ஒர்த் இல்லையா அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு பேக் கொடுக்குறாங்க. தென் வந்து இந்த பை கொடுக்குறாங்க. இந்த பையில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்த்துடலாம். உள்ளே என்னென்ன கொடுத்துருப்பாங்க அப்படி சொல்லி பார்ப்போமா? நம்ம பாடல் கேட்கறதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இது எல்லாமே வந்து க்ளோஸ்டு சீல் பாக்ஸில் தான் இருக்குது. எல்லாமே நியூ ப்ராடக்ட். காலையில் எத்தனை நாளுக்கு பண்ணிட்டேன், அதெல்லாம் அப்படிலாம் பார்க்காதீங்க. நியூவாக கொடுத்துருக்காங்க. இரண்டு பெண்கள் கொடுத்துருக்காங்க. எழுதுக்கோள் எடுக்க வந்துக்கிட்டே இருக்குது. தென் வந்து ஏதோ ஒரு பாட்டில். ஐயா, ரொம்ப வாட்டர் பாட்டிலே இருக்குல்ல. ஆனால் அந்த கம்பெனி பேர் போட்டிருக்காங்கப்பா. ஹாட் ஓகே, அந்த கம்பெனி பேர் போட்டு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. அக்கா ஐஸ் கொடுத்துட்டேன் நான். உள்ள இப்போ கோடு போட்ட நோட்டு. இன்னொரு பெண் வர உள்ள. இந்த பெண்ணும் பேர் எழுதியிருக்காங்கப்பா. இல்லை, நிறைய பெண் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ படிக்கணுமா என்ன? என் வீட்டில் அந்த பெண் எடுத்துட்டேன் நான், எனக்கே தெரியல. இல்லை, இது கொடுத்துருக்காங்க. இன்ஃபோபேல். இது வந்து கோடு போடாத, இதுவும் கோடு போட்ட நோட்டு. நம்மளுக்கு வந்து 3 நோட்டுகள், பெண்ணுகள் வித் இதோட வந்து ஐடி கார்டு தராங்க. ஐடி கார்டு, தென் வந்து லேப்டாப் தருவாங்க. லேப்டாப்லாம் வந்து நம்ம ஓரமாக வச்சுருக்கோம். லேப்டாப்லாம் வந்து ஆன்லைனில் நமக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. இது வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட வெல்கம் நோட்ஸ் எல்லாமே அந்த கம்பெனி பேர் போட்டு தான் நமக்கு கொடுக்குறாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியல, இந்த நோட்டுக்கும் என்ன வித்தியாசம். இது ஒரு கம்பெனி, இது ஒரு கம்பெனியும். எனக்கு இந்த வாட்டர் பாட்டில் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இதில் வந்து என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து நான் அப்புறமா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி லாக் போடுறேன். இப்போயே ஓப்பன் பண்ணலாம். இது நார்மலாக எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு நான் இங்கே யூஸ் பண்ண போகிறதில்லை, அதனால் ஓப்பன் பண்ணி வேஸ்ட்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணல. பட் வந்து இந்த வாட்டர் பாட்டில் அப்படி இல்லை, நாங்கள் யூஸ் பண்ணுவோம், அதனால தான் ஓப்பன் பண்ணி காட்டிட்டேன். ஐடி கார்டு வந்து நமக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. வந்து பாருங்கள். பட் வந்து நம்மளுக்கு தேவையில்லாமல் ஏதாவது இஷ்யூஸ் வந்துட போகுதுன்னு சொல்லி தான் ஓப்பன் பண்ணல. பாருங்கள், ஐடி கார்டில் வந்து ஃபுல்லாகவே கம்பெனி நேம் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கும் ஐடி கார்டு. ஓகே காய்ஸ், பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம இதோட ஓப்பன் பாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். லேப்டாப் வந்து நம்ம ஓப்பன் பாக்ஸ் பார்க்க போகிறோம். நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் வீடியோ கட்டு அதுதான் நம்மளுக்கு ஃபுல்லாகவே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து நம்மளுக்கு அட்ரஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? திருப்பி எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லேப்டாப்புக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. ரொம்ப நிறைய கவர் போட்டிருக்காங்க. எந்த சைட்லேருந்து தொடங்கி எந்த சைடில் முடிக்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது எனக்கு. ரொம்ப பேக்கிங்கே வந்து கண்டுபிடிச்சிட்டேன். விசித்திரமாக ஏதோ பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்குது பேக்கிங்கு. இங்கே ஒரு வழியாக ஒரு ஹோல்ஸை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதில் வந்து குத்த ஆரம்பிச்சுன்னு ஆனாலுமே போக மாட்டேங்குது. லைட்டாக வாப்பா அப்படின்ற மாதிரி இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா, என்னால் முடியலைப்பா. ஓகே, ஆக்சுவலி இவங்க எப்படி கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஒரு லேயர் வந்து போட்டிருக்காங்க.
இன்னொன்று அப்படியே லேயராக போட்டு வச்சுருக்காங்க. அதனால் வந்து அது திறக்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம இதை திறந்து தான் ஆகணும். சரி, ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணிடுவோமா? ஓகே, ஒரு லேயர் ஓப்பன் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே வந்து அப்புறம் வந்து இதே ப்ரௌன் கலர் ஷீட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனை கவர். தென் வந்து இது என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஃபுல்லாகவே வந்து, ஏன்னா வந்து இது கீழே எல்லாம் விழுந்துடக்கூடாதுன்னு ப்ரொடெக்ஷனோடு கொடுத்துருக்காங்க. நம்மளும் அதை ப்ரொடெக்ஷனோடு பார்த்துக்கணும். இதெல்லாம் வந்து நம்ம டெலிவரிலாம் வரும்போதே எனக்கு தெரியுதா அப்போ இந்த அட்டையெல்லாம் வந்து நம்ம தூக்கி போட்டக்கூடாது, வச்சுக்கணும். ஏன்னா வந்து திருப்பி அவங்க கேட்கும்போது இந்த அட்டையில் நீ எவ்வளோ கஷ்டமாக எனக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்தா, அதை விட கஷ்டமாக ஒரு 4 டேப்பை போட்டு திருப்பி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு இதை திறக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். சீரியஸாக எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் இதை ஓப்பன் பண்ணியிருக்கேன்றது வந்து உங்களுக்கு தான் தெரியும். அதனால் வந்து இது அதனால் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து இது ஓப்பன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் வந்து வந்துருச்சு. ஐயோ, இது திருப்பியும் நம்ம கட் பண்ண வந்துருச்சு. ஒரு பக்கம் வருது. ஏன்னா வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா எத்தனை லேயர் போட்டு சுற்றிருக்கான். எல்லா திருப்பி உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு எத்தனை லேயர் போடுற மைக்கெல்லாம் வேறு மாட்டுது. அந்தளவுக்கு வந்து நான் ஸ்ட்ரெயின் பண்ணி போட்டுருக்கேன். குப்பை தொட்டியில் போடணும் இதெல்லாம். இப்போ வந்து நமக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நிறைய கவர் வச்சு கொடுத்துருக்காங்க. வேறு என்ன வச்சுருக்காங்க, எதை வச்சுருக்காங்க? இது வந்து சார்ஜர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நம்ம பார்த்தா தான் தெரியும் இது சார்ஜராக என்னன்ட்டு. இந்த பக்கம் எடுத்தால் இந்த பக்கம் வர மாட்டேங்குது, இந்த பக்கம் எடுத்தால் இந்த பக்கம் வருது. இது எங்கள் அக்கா இப்போயே உடைக்க ஆரம்பிச்சிட்டு, அவளுக்கு தான் வேலை. ஒரு 2 வருஷம் உடச்சிக்கிட்டே இருப்பா இதை வச்சு விளையாடிக்கிட்டு. நம்மளுக்கு வந்து ஒரு சார்ஜர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து அத்தனை கவர் போட்டு ப்ரொடெக்ஷனோடு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இது வந்து நான் அதனால வந்து சொல்லி கட் பண்ண போறேன்னு எனக்கு தெரியல. அது வந்து கலர்ஃபுல்லாக கொடுத்தே எனக்கு கலரில் கொடுத்தே வந்து அவ்வளோ வாட்டி நான் கட் பண்ணிட்டு இருந்தேன். இது அப்படிலாம் கொடுக்காமே நான் எப்படி கட் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. பாருங்க, கம்முனரி நான்சென்ஸ். நம்ம வந்து இதுக்குள்ள ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து ஏற்கனவே வந்து நம்மளுக்கு கொடுத்த வெல்கம் கிட் வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு வாங்க. அந்த வீடியோவை இன்னைக்கு தான் அப்லோட் பண்ணேன். லேப்டாப் வந்து அந்த வீடியோவில் கனெக்ட் பண்ண முடியல. ஸோ நான் இதை வந்து தனியாக செப்பரேட்டாக போட்டிருக்கேன் வீடியோ. அதனால ரெண்டுத்தையுமே பார்த்தேன் மறக்காமல். எவ்வளோ சுற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கா ப்ரொடெக்ஷனோட கொடுக்குறாங்க போல. அவங்களோட ப்ரொடெக்ஷன் எங்கள் அக்காவோட விளையாட்டுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம சேனல் வந்து 2K ரீச் ஆக போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். இங்கே பாருங்கள், ஏற்கனவே ஒரு கவர், இன்னும் வேறு ஒரு கவராக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸ்டாப் பண்ணிப்பாங்க. வீடியோ ஆன் பண்ணி தானே எடுக்கிறேன். எங்கள் அக்கா சில நேரம் வீடியோ எடுப்பான், ஆன் பட்டன் நமக்காம வீடியோ எடுப்பான். அவள் ஒரு விசித்திரமானவன். ஏற்கனவே நான் பேசுகிற வாய்ஸே கேட்காது. இல்லை, இதை வேறு கொடுத்துருக்கேன். நம்ம வந்து இது எவ்வளோ நேரம் ஆகுது வேணும் இது ஓப்பன் பண்ணுறதுக்கே. நமக்கு டெல் கொடுத்துருக்காங்க. டெல் ஆவா ஒரு வழியா திறந்தாச்சு. புது லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஐயோ பறக்குது. புது லேப்டாப் கொடுத்துருக்காங்க பில்லோட. இதுக்கு வந்து 1 சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பை गाइस.